Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. சிவகங்கையில் உள்ள ஜூஸ் கடைகளில் அதிரடியாக சோதனை மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை சுமார் 200 கிலோ அளவிலான அழுகிய பழங்களை பறிமுதல் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். சுந்தர், வணக்கம். இப்போ இந்த 200 பழங்களும் கைப்பற்றப்பட்ட கடைகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது? விரிவான தகவல்கள் என்ன? பாத்தீங்கன்னா கோடைக்காலம் துவங்கியதை முன்னிட்டு பாத்தீங்கன்னா கோடைவேலுக்கு இதமாக குளிர்ச்சியாக அருந்தக்கூடிய பழ ஜூஸ், தர்பூசணி, வெள்ளரிக்காய் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்க துவங்கியிருக்கு. இந்த நிலையில இந்த கோடை காலத்துல அருந்தும் பானங்கள்ல கலப்படம் பண்றதால உள்ளிட்ட உடல்நல குறைவை ஏற்படுத்தும் செயலில் வியாபாரிகள் ஈடுபடக்கூடும் என்பதால் ஆங்காங்கே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வுகளை மேற்கொண்டு வராங்க. அதன் ஒரு பகுதியாக சிவகங்கை நகர் பகுதி முழுவதும் உள்ள பழக்கடைகள் மற்றும் விற்பனை கடை மற்றும் ஜூஸ் கடைகள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சரவணன் ஆய்வு மேற்கொண்டாரு. இந்த ஜூஸ் கடைகள் ஆய்வு மேற்கொண்ட போது இதில் பாத்தீங்கன்னா 200 கிலோ அளவிலான அழுகிய பழங்கள் ஜூஸ் தயாரிக்க வைக்கப்பட்டிருந்தது தெரிய வரவே அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை குப்பை தொட்டிகளை கொட்டி அளித்ததுடன் அதை அழுகிய பழம் வைத்திருந்த கடைக்கு சுமார் 3000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதித்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த நிலை தொடர்ந்தால் கடைக்கு சீல் வைக்கப்படும் கூடியும் என்று எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. அதனை பொதுமக்களுக்கு ஏற்படும் உடல் உபாதைகள் குறித்து தகவலை எடுத்துரைச்சாரு. பழங்களை ஜூஸ் தயாரிக்க வைத்திருந்தும் அதனை உணவு பறிமுதல் செய்த பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நன்றி சுந்தர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.